வெல்கம் டு ஐதா கலெக்ஷன் கார்னர். நம்ம இன்னைக்கு குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். ஆனால் வித்தியாசமாக ப்ரெட்டில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெட்டை எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை நீங்கள் 4 கார்னர்ஸ்லையும் கட் பண்ணிட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைனா மொத்தமாக கூட அரைச்சிக்கலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஊடையில் 2 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது கிளிப் எடுக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சைடில் நம்ம அதுக்கான சீனி பாகை ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிளாஸ் சீனி பாகுக்கு 1 கிளாஸ் சீனிக்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். இது எதுக்கு போக வந்துட்டு அப்படின்னா, ஒன்று நான் சீனியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்றி இருக்கணும். நான் ஏற்கனவே அடுப்பை பற்றி வச்சுட்டு அதில் தூக்கி போட்டதுனால கொஞ்சம் போக வந்துட்டு அண்ட் கலருமே கேரமல் கலர்லாம் மாறிட்டு, பட் டேஸ்ட் வைஸ்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. அது கூட அப்படியே ஒரு 2-3 ஏலக்காவும் தட்டி வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த சைடில் எண்ணெய் ஊற்றி அந்த பால்ஸை ஃபுல்லாக குட்டி குட்டி பால்ஸை ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒன்று எண்ணெய் பால்ஸ் சூடாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பாகு சூடாக இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று சூடாக இருக்கும்போது அதை ஆட் பண்ணணும். ஸோ நான் பால்ஸை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக இருக்கக்கூடிய அந்த சீனி பாகில் நான் எல்லா பால்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக செய்கிற குலாப் ஜாமுன் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.